முருகன் கோவில் பெண்களுக்கு உள்ள போறதுக்கு அனுமதி இல்ல. எந்த வயசுல இருந்தாலும். ஆச்சரியமா இருக்கா? இப்படியும் ஒரு கோவில் இருக்கு. வீரகுமார சுவாமி திருக்கோவில், வெள்ளக்கோவில், திருப்பூர் மாவட்டம். பலருக்கும் தெரியாத பல தகவல்கள் இந்த காணொலியில இருக்கு. அதனால காணொலியை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த காணொலியில என்னெல்லாம் பார்க்க போறோங்கிற தகவலை சுருக்கமா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தகவலையும் விரிவா பார்க்கலாம். இந்த தலம் 600 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றினது. அப்பத்துல இருந்தே பெண்கள் உள்ள போறதுக்கு அனுமதி இல்ல. எதனால இந்த மரபு இங்கே இருக்கு? இந்த திருக்கோயிலோட தலவரலாறு முருகப்பெருமானோடும் தொடர்புடையது, சித்தரோடும் தொடர்புடையது. அந்த தகவல் என்ன? இந்த கோவிலுடைய மற்ற சிறப்புகள் எல்லாம் என்ன? பெண்களுக்கு உள்ள போறதுக்கு அனுமதி இல்ல. எதனால? 600 வருஷத்துக்கு முன்னாடி நாம பயணிக்கணும். வெள்ளக்கோவில் அப்படிங்கிற இந்த பகுதியில முதலி கவுண்டர் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். அவர்கிட்ட நிறைய மாடுகள் இருந்தது. அந்த மாடுகள் எல்லாம் மேய்ச்சிட்டு வரதுக்கு ஒரு வேலையாளும் இருந்தார். ஒரு மாட்டோட மடியில இருந்து மட்டும் பால் கிடைக்க மாட்டேங்குது. அதனால முதலி கவுண்டருக்கு வேலையாள் மீது சந்தேகம் வருது. கூப்பிட்டு விசாரிக்கிறார். பால் எல்லாம் நீ எடுக்கிறியா அப்படின்னு கேட்கிறார். வேலையாள் இல்ல அப்படின்னு சொல்றார். அப்ப என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு முதலி கவுண்டரும் வேலையாளும் அடுத்த நாள் அந்த மாட்டை கண்காணிக்கிறாங்க. மற்ற மாடுகளோடு இருந்தது பிரிஞ்சு போகுது. அதை தொடர்ந்து இவங்களும் போறாங்க. ஒரு புத்து இருக்கிற இடத்துக்கு வருது. அதுக்கப்புறம் தானாகவே அந்த புத்து மேல பால் சொரியுது. அதை பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேருக்கும் ஆச்சரியமாவும் இருக்கு, அதிர்ச்சியாவும் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த புத்தை கொஞ்சம் விலக்கி பாக்குறாங்க. உள்ள ஒரு பாம்பும் இருக்குது. அந்த பாம்புடைய முகம் குழந்தையின் முகத்தை ஒத்து இருக்கு. தெய்வீக தன்மையோடு இருக்கு. அதனால ஊர் மக்கள் எல்லாமே அங்க கூடுறாங்க. குழந்தை அம்சத்தோடு பாம்பு ரூபத்துல முருகப்பெருமான் தான் இருக்காரு அப்படின்னு எல்லாரும் நம்புறாங்க. அதனால இங்க முருகப்பெருமானுக்கு தலத்தை ஒண்ணு எழுப்புறாங்க. இந்த பகுதியில சித்தர் ஒருத்தர் வாழ்ந்து வந்திருக்காரு. அந்த சித்தர் தவ வலிமையில சிறந்தவர். அவர் தவத்தை ஒரு பொண்ணு கலைச்சறாங்க. அதன் விளைவா அந்த சித்தருடைய தவ வலிமையில அந்த பெண்ணே எரிந்து சாம்பலாயிடுறாங்க. அதனால அந்த நாள்ல இருந்து பெண்கள் யாரும் தம் பக்கத்துல வரவே கூடாது அப்படின்னு அந்த சித்தர் சொல்லிடுறாரு. அதனாலதான் இந்த கோவிலுக்குள்ள போறதுக்கு பெண்களுக்கு அனுமதி இல்லை. மொத்த கோவிலுக்குள்ளேயும் போறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. வெளி பிரகாரம் வரைக்கும் போக முடியும். அதுக்கப்புறம் ஆண்கள் மட்டும்தான் போக முடியும். பெண்களுக்கு அனுமதி இல்லை. அப்ப இந்த கோவிலுக்கு நாம போனோம்னா, அதாவது பெண்கள் நம்ம எல்லாம் போனோம்னா வெளி பிரகாரத்துல இருந்து சுவாமி தெரியுமா, சுவாமிய தரிசனம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தரிசனம் பண்ண முடியும். கொஞ்சம் தூரத்துல தெரியும், ஆனா தரிசனம் பண்ண முடியும். பிரசாதம், அதாவது விபூதி, அது எல்லாத்தையும் அந்த வெளி பிரகாரத்துல நம்ம நிக்கிற இடத்துலயே கொண்டு வந்து கொடுப்பாங்க. நான் 2 முறை இந்த கோவிலுக்கு போயிருக்கேன். அதை வச்சுதான் இந்த தகவலை சொல்றேன். வீரகுமாரசாமி, குமரன் அப்படிங்கிறதே முருகன் தான். வீரமும் அவருக்கு தான் புரிஞ்சது. அதனால இந்த தலத்துல இருக்க மூலவர் கண்டிப்பா முருகன் தான். பொதுவா சிவன், அம்மன் இவங்கெல்லாம் தான் குலதெய்வமா இருக்கிறத நாம கேள்விப்பட்டிருப்போம். நமக்கே அப்படிதான் இருக்கும். இந்த முருகப்பெருமான், அதாவது வீரகுமாரசாமி, இந்த பகுதியில வாழ்ற மக்கள் பலருக்கும் குலதெய்வமா இருக்கார். இதுவும் ஒரு ஆச்சரியமான தகவல். பெண்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லும் போது உடனே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய தலம் சபரிமலை தான். இப்ப பெண்களை அனுமதிக்கிறாங்க. ஆனா முன்ன பெண்களுக்கு அனுமதி இல்ல அப்படிங்கிற சமயத்துல கூட ஒரு குறிப்பிட்ட வயசுல இருக்க பெண்களுக்கு தான் அனுமதி இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த வயசு இல்லாம இருக்கும்போது போக முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனா இந்த தலத்துல சின்ன குழந்தை கூட உள்ள போகாது. எந்த வயதிலையும் பெண்களுக்கு அனுமதி இல்லை. அப்படி ஒரு திருத்தலம். கோவிலுக்கு ராஜகோபுரம் இருக்கு. 3 நிலைகள் இருக்கு. உள்ள போனதுக்கு அப்புறம் கொங்கு நாட்டு தலங்களுக்கே உரிய தீபத்தம்பம் இருக்கும். இது கொடிமரம் இல்ல, இது கொங்கு நாட்டுல இருக்கிற தலங்கள்ல மட்டும்தான் பார்க்க முடியும். தீபத்தம்பம் இருக்குதுங்கிறப்பவே இது பழமையான கோவில் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. முருகப்பெருமான் தவிர காவல் தெய்வங்களுடைய சிலைகள் எல்லாமே இங்க இருக்கும். கிராமத்துக்கெல்லாம் போகும்போது ஐயனார் சிலையெல்லாம் காவல் தெய்வமா பார்ப்போம். பொதுவா அந்த காவல் தெய்வங்கள் எல்லாம் ஊர் எல்லையில தான் வச்சிருப்பாங்க. இந்த தலத்துல காவல் தெய்வங்கள் எல்லாம் தலத்திலேயே உள்ள இருக்காங்க. இதுவும் ஒரு அரிய அமைப்பு தான். காவல் தெய்வங்கள் தவிர அந்த காவல் தெய்வங்களுக்குரிய குதிரைகள், அந்த குதிரைக்கு பக்கத்துல மனித உருவங்கள், இது எல்லாத்தையுமே இந்த திருத்தலத்துல பார்க்க முடியும். தொடர்ந்து பல வாரங்களா
முருகப்பெருமானுடைய தலங்களை பார்த்துட்டு வரோம். இன்னும் நிறைய தலங்கள் இருக்கு. ஆனா இப்ப சிவபெருமானுடைய தலங்களை பார்க்க ஆரம்பிக்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாக்கெடுப்பு ஒண்ணு கொடுத்திருந்தேன். அதுல நீங்க எல்லாம் வாக்களிச்சிருந்தீங்க. உங்களுடைய வாக்கை பொறுத்து அடுத்த வாரத்துல இருந்து திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கிற நவ கைலாயங்களை பார்க்க ஆரம்பிக்கலாம். நவ கைலாயங்கள் 9 சிவத்தலங்கள். ஒவ்வொரு கைலாயமும் ஒவ்வொரு நவகிரகத்துக்கு உரியது. ஆக திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்க நவ கைலாயங்கள் நவகிரக தலங்களாகவும் இருக்கு. நம் தேடல் தொடரும். அதுவரை இணைந்திருங்கள்.